சான்பின் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விகே. நீங்கள் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9. செய்க 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 தரமான செய்யுங்க. என்னடா வாரம் விஜய் சேதுபதி வராரு, எதுவும் ஒன்றுமே பேச மாட்டாரு, தப்பு பண்ணுறாங்க, ஓவராக பேசுகிறாங்க, இந்த ஆள் எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கேள்வி அதிகமாக எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு போன வாரம் வச்சு ஒவ்வொரு கண்டஸ்டையும் நாராக கிழிச்சு எடுத்திருக்காரு. யாரையுமே பேசவே விடலை. எதுக்கு இவ்வளவு சத்தம் பாரு? ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறீங்களா? அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தர்பீஸை ஏழை வெட்டி அதை சாரை பிழிஞ்சு ஜூஸ் ஆக்கி குடிச்சிட்டு திருப்பி அவர் மூஞ்சிலே துப்பிட்டார். அந்தளவுக்கு கேவலமான ஒரு கேம் விளாண்டிங்கன்னு சொல்லி நரன்னு கிளிகளையும் கிழிச்சிட்டாரு. ஒரு மீட்டரோட போயிருக்காரு உள்ள. உங்க தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சுக்காரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கேங். என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன். ஆனா அந்த கருத்தையே மத்தவங்கிட்ட வைக்கலன்னு தான் கேள்வி. அன்பு பாசம் இதெல்லாத்தையும் போட்டு வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த நம்ம ரம்யாவை எவ்வளோ பொழக்க முடியுமோ அவ்வளோ பொழந்தார். யார் எழுப்பி விட்டாலும் ரம்யா அந்த இடத்துல ஒரு பகடக்காய் மாதிரி வச்சுக்காங்களேன். சபரியை கேள்வி கேட்டாலும் ரம்யா அந்த இடத்துல அடி வாங்குறது ரம்யா தான். கனியை கேட்டாலும் அந்த இடத்துல அடி வாங்குறது ரம்யா தான். ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே ரம்யாவை போட்டு பொழந்தார். முக்கியமாக பார்வதியை, என்னடா பார்வதியை கம்மியாக தான் திட்டுறாரு, பெருசாக திட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு. கம்மியாக திட்டினாலுமே நறுக்குன்னு 4 கேள்வி நச்சுன்னு வச்சு செஞ்சுட்டு போயிட்டார். யாரையுமே விட்டு வைக்கல. எப்படின்னா போகிற போக்கில் எல்லாரையும், இப்போ குறிப்பாக திட்ட வேண்டியவங்க திட்டுறது தான் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும், போகிற போக்கில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு டோஸ்ட்டு. அது மாதிரி தான் நம்ம துஷார் அரோராவையும் போகிற போக்கில் ஆந்தி வேலை நீங்கள் இந்த வீட்டில் ஒரு ஆடியன்ஸாகவே தான் இருக்கீங்க, சும்மா கை தட்டிக்கிட்டு ஏசி நல்லா இருக்கா, ஏசி காற்று வருதா, வேணா சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன்ற அளவுக்கு ரொம்ப மொக்க பண்ணார் அவர். அங்கே அவளை போட்டு அப்போயாவது தெரிஞ்சிருப்பாங்க பார்த்தேன், அப்போயும் திருந்தவே இல்லை அவங்க. அது நம்ம மாற்ற முடியாது, அது என்ன நடந்துட்டு போகுது. ஸோ இப்படி எல்லாரையுமே போன வாரம் வச்சு யாரையும் பேச விடாமல் முழுசாக ரோஸ்ட் பண்ணதான் நம்ம பார்க்க முடிஞ்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கலையரசனை எவிக்ட் பண்ணி விட்டுச்சாங்க. ஏன்னா நிறைய பீப்பு போகிறதுக்காகவே ஒரு ஷோ நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு அந்த கலையரசனை வெளியே அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அந்த வகையில் சந்தோஷம் தான். ஏன்னா வெட்டியாக உட்காந்து ஒரு மனுஷன் எதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் உள்ளே வந்தாங்க. என்னடா அப்படின்னு அதுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க. இந்த வீட்டை நம்ம வைல்டாக மாற்றுறதுக்கு வைல்டு கார்டு கண்டஸ்ட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, அமித், அப்புறம் திவ்யா கணேஷ். பிரஜன், சாண்ட்ரா கப்புலாவே உள்ளே வந்தாங்க. ஏன் கப்பலாக வராங்கன்னு தெரியல. சரி, கப்பலாக என்ன செய்ய முடியுன்றது எனக்கு தெரியல. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்றதை. ஸோ உள்ளே வந்ததுமே பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ளே வந்ததுமே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. என்னென்னா, யார் அந்த வீட்டில் என்னவா நினச்சி இந்த வீட்டுக்கு வந்தீங்க, ஸோ என்னவா இருக்கீங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. எதுக்காக நீங்கள் இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்து, அதுக்கு எல்லாருமே ஒரு ஸ்லேட்டில் எடுத்து டீச்சர் சொல்கிற கேள்விக்கு பதில் எழுதுகிற மாதிரி உட்காந்து எழுதிட்டு எல்லாரும் வெளியே கூட்டு போய் நிற்க வச்சு ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொன்னாங்க. எங்கே இருந்தாலுமே எடுத்த நம்ம தான் டார்கெட்டு இந்த பார்வை தான், வேறு வழியே இல்லைன்ட்டு பார்வை ஆரம்பித்தாங்க. நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அண்ட் டு பி ரியல். இப்போ நீங்கள் இருக்கிறதா ரியலா? அவங்க சொன்னாங்க, நான் என்னோடய ரியல் தன்மையை வெளியே கட்டுறக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, இதுதான் அவங்க ரியலாக கேட்குறப்ப நமக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, அது அவங்க சொல்கிறாங்க நான் இந்த வீட்டில் ரியலாக தான் இருக்குன்னு. நமக்கு அந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் அழகாக அந்த பேப்பரை வாங்கினாங்க, நாராக கிழிச்சாங்க. எனக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் ஏதோ அவங்க வீட்டுக்குள்ளே போகிறப்ப சொல்லிட்டு போனாங்க. என்னென்னா, ஒவ்வொருத்தரையும் தரன்னு இழுத்துட்டு வந்து கிழிச்சு தூக்கி வெறியறிய போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க அந்த பேப்பர்லாம் கிழிக்கிறப்ப பார்க்குறப்போ எனக்கு அவங்கள மூஞ்சியவே அப்படியே போட்டு கிழிக்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்வதினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது ஓகே. ஸோ இப்படியே ஒவ்வொரு ஆளையும் கேட்டு வராங்க. யார் மற்றவங்க பேப்பர் பார்வதிக்கு அடுத்து ஒரு 2-3 நேரம் கேட்டு வரும்போது அவங்க பேப்பர்லாம் கிழிக்கவே இல்லை. அவங்க பார்வதி கொடுத்த ரியாக்ஷன் ஆகட்டும், லுக்காக இருக்கட்டும், நமக்கே ஒரு மாதிரி சிரிப்பு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஓகே, இது பண்ணலையா? இல்லை, அது ஏன் டிசிஷன். அதே மாதிரி தான் எல்லாரும் கேட்குறப்போ அவங்கவுங்க சொன்னாங்க. தர்பீஸையும் கேட்டாங்க, தர்பீஸ்க்கான அட்வைஸையும் கொடுத்தாங்க, அவங்களையும் கிழிச்சாங்க. அரோரா அதை பேசவே விடலை. எதுக்கு வந்தேன்னு கேட்டால் சம்பாதிக்கிறதுக்கும் பைசாக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம இந்த பிள்ளைலாம் எதுக்கு வீட்டில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. மொதல் வாரத்துலேயே அரோராவெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அந்த அரோராவை இன்னும் வச்சுக்கிட்டு ஏன் ஓட்டுறாங்கன்றது இன்ன வரைக்குமே தெரியல. இவங்களுக்கு அந்த அரோராவுக்கு எப்படி தான் ஃபேன்ஸ் கூடுறாங்க, ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அரோரா எப்படி ஒன்றுமே பண்ணாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க தான் எனக்கு தோணுது. எப்படி அந்த அரோராக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி இந்த வாரம் வெயிட் பண்ணி வெளியே அமிச்சிடலாம், நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இப்படி எல்லாத்தையும் சொல்கிறப்போ கமருதீனை கூப்பிட்டாங்க. கமருதீனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க, என்ன நடந்துக்குது, எப்படி இருக்கீங்கன்னு. அப்போது பிரஜன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி 24/7லையும் சரி லைவ்லையும் சரி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஸோ உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்றது. அப்போ பார்வை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பார்வை திவாகர்ட்ட என்ன பேசுனாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இல்லை மற்ற கண்டஸ்டுக்காக தெரிஞ்சு அவங்களா போய் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் அதனால யாருமே சொல்ல முடியாது, திவாகர் மட்டும் தான் இருந்தார். சரி ஒயில்ட் கார்டு கண்டஸ்ட் பாட்டு வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து போட்டு உடைச்சாங்க மொத்தத்தையும் பானையை. 24/7லையும் 1 hour எபிசோட் நான் பார்த்துருக்கேன் உங்களை பற்றி. ஸோ பார்வதி இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க செஞ்சுருக்கான்னு சொல்லி கமருதீன்கிட்ட சொல்லும்போது கமருதீன் வந்து ட்ரிகர் ஆகிட்டாப்புல, டென்ஷன் ஆகிட்டாப்புல, இப்படிலாம் நடந்திருக்கா, இப்படிலாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பற்ற வச்சாங்க, அது பற்றிக்கிச்சு. கபகபம்னு இன்னும் பற்றிக்கிட்டு இருக்கும். அது இந்த வாரம் ஃபுல்லாக பற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன தான் நம்ம ஒன்று சமாளம் பேசினாலும் பற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சாண்ட்ரா பிரஜன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அவங்களுக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு அடுத்து 2 பேர் உள்ளே வராங்க. யாருன்னா அமித்தும் திவ்யாவும் வராங்க. ஸோ அவங்களும் அவங்க குறைக்கி மொத்த கண்டஸ்டையும் போட்டு கிழிக்கிறாங்க. கனியாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், எல்லாருமே போட்டு கிழிக்கிறாங்க. ஏன் வியானாவை கூட விட்டு வைக்கல, கிழிக்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் தண்டத்துக்கு இருக்கிற ஒரு 4 பேரை சொல்லுங்கள், தூக்கி இவங்க வெளியே இருக்கலாம் அப்படின்ற ஒரு 4 பேரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது மனுஷன் ஒரு எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் ஒரு பேரை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் 2 பேர் நியாயமாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்பீஸு பம்கின் ஸ்டார் அப்படின்னு சொன்னாப்புல வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ அரோரா உண்மையிலே சொன்ன நியாயம்தான். இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி தர்பீஸின் தான் 2 பேரையும் தூக்கி வெளியே உட்கார வச்சிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் விக்ரமையும் சுபிக்ஷாவையும் சொன்னாங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் ஓகே, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நீ இனிமேல் வீட்டுக்குள்ளே தூங்கக்கூடாது, வெளியே தான் தூங்கணும்னு சொல்லிட்டு வெளியே பெட்டை போட்டு தூங்க வச்சிட்டாங்க. இது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. இப்படி போயிட்டுருக்கப்போ அடுத்த நாள் ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர் புதுசாக வந்த ஒயில்ட் கார்டு 4 பேர் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கான கேப்டன்சி டாஸ்க் அவங்களுக்கு மட்டுமே. ஸோ அவங்களும் தான் கேப்டன்சி எடுக்கணும், தலை எடுக்கணும் அப்படின்றனால 4 பேர்த்துக்கு மட்டுமே வச்சு நடந்துச்சு. ஸோ அப்படி நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா கணேஷ் தலையாக செலக்ட் ஆகிருக்காங்க போட்டியில் ஜெயிச்சு. தலையாக செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேவும் அவங்க லிவிங் ஏரியாவில் நின்று சில தலையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போதே ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் வருது. ஆஸ் யூஷுவல் நம்ம பார்வதி அக்கா தான் எப்போ பார் ஏதாவது எவனா ஒருத்தன் பேசினான்னா கொலாய் சண்டையில் எவனா ஒருத்தன் குடத்தை வைக்கிறப்ப நடுவில் கொண்டு ஒரு குடத்தை சொருவோம் பற்றி அது மாதிரி தான். எவனா ஒருத்தன் கருத்தை வைக்கிறான் அப்படின்னா நானும் என் கருத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஏதோ எனத்தையோ உன கிறுக்குத்தனமாக பேசிட்டு உள்ளே வந்து சொருகிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருந்தவும் மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது பார்வதியை ஒரு கேள்வி கேட்டு பேசிகிட்டு இருக்கப்பே நம்ம திவாகருக்கு அங்கே மூக்கு வெறுத்துச்சு, இது மாதிரி வயிறு எரிஞ்சிருச்சு. எப்படி எங்கள் பார்வதி இந்த அப்பா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாப்புல. தயவு செஞ்சு வாயை மூட்டு உட்காரணும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு மாதிரி எதுவும் பேசக்கூடாது, யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் பேசணும் அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சு, உண்மையிலே வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. தலையாக இருந்து அவங்க ஒரு டாஸ்க்கை ஒரு டீம் அனலைஸ் பண்ண இருக்கட்டும். ஸோ பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து புதுசாக வந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்லபடியாக பேசணுமா இல்லை எப்படி பேசணும்னு தெரில, அவங்கள பற்றின உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதான் மாயம். எடுத்தனே நம்ம பார்வைக்கா தான் 4 வரையும் வச்சு நாராக கிழிக்கிறாங்க. அது ஏன் கிழிக்கிறாங்கன்னு தெரில. அது எப்படி, அது ஓகே, அது அவங்க கருத்து சொல்கிறாங்க. பட் அவங்க பண்ண ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப இவ என்ன திருந்தலாமாம்மா அப்படி தான் சொல்ல வருது. இவளாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், எவனுமே திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு வீடு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாமே காமன் ரூம் தான். ஸோ யார் வேணால் எங்கே வேணால் தூங்கலாம், எல்லாருமே வேலை செய்யணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்க வேலை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னுச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது, சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்களும் வேலை செய்யணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. பிக் பாஸ் உத்தரவு போட்டார். ஸோ எல்லாருமே வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கோ டீம் பிரித்து எல்லா வேலையுமே எல்லாருமே செய்யணும். யாருமே மேலே கீழெல்லாம் கிடையாது. அது நல்ல முடிவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அது சுவாரஸ்யத்தையும் கொண்டு போகும். இப்படி நான் 7 பேர் மட்டும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும். இது நல்ல முடிவாக தான் அங்கே எல்லாரும் மக்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வாரம் எப்படி போகுது அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. போன வாரம் வரைக்கும் அவ்வளோ சபலம்லாம் எடுத்தாங்க, சத்தியம்லாம் பண்ணாங்க. சரி இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், இனிமேல் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம், செஞ்சுக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. விஜய் சேதுபதி நிறையா அட்வைஸ் கொடுத்தாரு. பட் இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க லாஸ்ட்டாக, யார் எப்படி மாறினாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் அடித்து சொல்கிறேன், எழுதி சொல்கிறேன், மாறவே மாட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், தர்பீஸு அரோரா 2 பேர் மட்டும் எப்போயுமே மாற மாட்டாங்க. அவங்களுக்கான மாறுறதுக்கான அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இது எப்படி விளையாடணுன்ற அறிவும் அவங்களுக்கு இல்லை. ஸோ முடிஞ்சால் அடுத்த வாரம் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க தயவு செஞ்சு. புண்ணியமாக போகும், பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றத. ஸோ பல டீட்டெயிலிங்கோட பல சுவாரஸ்ய தகவலோட உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். பை பாய்.